ஏன்னா எல்லாருமே பார்த்தோன்னா இன்னைக்கு காலையில் வந்து தகவல் என்னன்னு பார்த்தா இது 4வது ப்ரெஸ் மீட்டாக. ஸோ இந்த கடுமையான உழைப்பாளிகளான இந்த ஊடகவியலாளர் ப்ரெஸ் அவங்க மீடியாவை சேர்ந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கம். சினிமாவை நேசிக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களும் இங்கே இணைஞ்சிருக்கிறீங்க. உங்களுக்கும் இந்த அருமையான பொழுதுல ஒரு மாலை வணக்கத்தை சொல்லிக்கிறோம் கும்கி 2 படக்குழுவின் சார்பாக. எஸ், ஸோ நம்ம எல்லாரோடைய இதயத்தையும் திருடின ஒரு பவர்ஃபுல்லான கதை. அதில் லவ், லாயல்ட்டி அண்ட் மனுஷனுக்கும் யானைக்கும் உள்ள ஒரு அழகான உறவு, இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்த திருப்பதி பிரதர்ஸின் தயாரிப்பாளர் மிஸ்டர் போஸ் அவர்கள், டைரக்டர் பிரபு சாலமன் அவர்களின் கும்கி 2012ல ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் பிளாக்பஸ்டர்ஸ் இஸ் நவ் பேக் இன் 2025. இன்னும் பிகரா, பெட்டரா, வைல்டரா அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஒரு நல்ல கிளாப்ஸோட ஆரம்பிச்சிருவோமே. தேங்க்யூ ஸோ மச். எஸ், பிரின்ஸ் ஸ்டுடியோஸ் சார்பில் டாக்டர் ஜெயந்திலால் காடா வழங்க கவல் காடா தயாரிப்பில் இயக்குனர் பிரபு சாலமன் அவருடைய அற்புதமான இயக்கத்தில் எம் சுகுமார் அவருடைய ஒளிப்பதிவில் நிவாஸ் கே பிரசன்னா அவருடைய இசையில் கும்கி 2 படக்குழுவினர் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கிறோம். Once again, Pen Studios, Dr. Jayantilal Gada presents Kumki Part 2, produced by Mr. Dhaval Gada, directed by Prabhu Solomon avargal, cinematographer M. Sukumar avargal, Nivas K. Prasanna musical. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எல்லாரும் இங்கே சந்திக்கிறதுல. ஆல்ரைட், ஸோ ஜென்ரலாகவே வந்து நம்ம ப்ரெஸ் மீட்ஸ்னாலே ரொம்ப ஃபார்மலாக ஆரம்பிப்போம், ட்ரீசர் ட்ரெய்லரோட ஆரம்பிப்போம். பட் இந்த படம் அட்வென்ச்சரஸாக இருந்தாலும் நாங்கள் வந்து இன்னைக்கு மியூசிக்கலாக ஆரம்பிக்க போகிறோம். எஸ், அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் கூப்பிட போகிறோம். ஆக்சுவலி பார்த்தோன்னா ஒரு பையன் வந்து சிறப்பாக இருந்தாங்கன்னு என்ன சொல்லுவாங்க, மை சன் அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப பெருமைப்படுவார். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் கூப்பிட போகிறோம். பிகாஸ் பைசன் படத்தினுடைய இசையமைப்பாளர் மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்திற்கு இசையமைத்தவர். அப்படிப்பட்ட இசையமைப்பாளர், எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் மியூசிக் டைரக்டர் அண்ட் இஸ் நோன் ஃபார் ஹிஸ் சோல்ஃபுல் மியூசிக் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ இங்க லைவா கும்கி 2ல இருந்து ஒரு அழகான பாடலை நம்மளுக்காக பாடி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், லெட்ஸ் வெல்கம் நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் ஆன் ஸ்டேஜ். எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்களுக்கும், டு த கேஸ்ட், டு த க்ரூ, டைரக்டர் பிரபு சாலமன் சார், எங்குசாமி சார், போஸ் சார், மதி, த ஹோல் கேஸ்ட் அண்ட் ஆஃப் கும்கி 2. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து இந்த ஈவினிங்கில். நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு படம் கும்கி 2. எனக்கு என்னுடைய கெரியரில் ரொம்ப முக்கியமான படம். அந்த படத்தில் நான் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னுடைய டைரக்டர் பிரபு சாலமன் சார் என்னை வந்து கண்டுபிடிச்சி இந்த படத்துக்கு இசையமைக்க சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரே ஒரு சாங் பாடி இந்த ஒரு ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சோம். ஸோ திஸ் இஸ் ஃபார் யூ ஆல். ஸோ ஐ ஹோப் யூ ஆர் என்ஜாய். ப்ராக்டிஸ். வணக்கம். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இங்கே வந்திருக்கிற பிரிண்ட் மீடியா அண்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் நிறையா ப்ரிப்பேர் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ன்றதால. இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே மறந்துருச்சு உண்மையாக. ஸோ கும்கி 2 அப்படிங்கிற படத்தில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்னை இந்த படத்து மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற டாக்டர் ஜெயந்திலால் காடா சாருக்கு வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் யூ ஃபர்ஸ்ட். சார், த ஃபர்ஸ்ட் மீட்டிங் வி மெட் வாஸ் த்ரூ லிங்குசுவாமி சார். And the first meeting itself made me a huge fanboy for you. The humbleness you show and the care and affection you have shown throughout the journey was very special, sir. Thank you so much, sir. I'll be forever grateful for this opportunity. And next வந்து எங்க பிரபு சாலமன் சார். பிரபு சாலமன் சார் படத்தை வந்து நான் தியேட்டர்ஸில் பார்த்துருக்கேன். கடைசியில் அவரோட படத்தில் நான் ஒரு லீடாக அவரோட பூமியாக நான் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் சார். நான் கொஞ்சம் அது நீங்கள் சொல்கிறத செஞ்சு கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் இங்கே வந்திருக்கிற டிரெக்டர்ஸ் அஸ்வின் சார் அண்ட் நிதிலன் சார், சரண் சார், பிருந்தா சாரதி சார், ஜெகன் சார், விஜய் பாலாஜி சார், என் ஃப்ரெண்ட் சித்தார்த் முனி, எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.
அண்ட் டிரெக்டர் லிங்குசுவாமி சார். என்னை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேமிலிக்குள்ள கூட்டு வந்தது லிங்குசுவாமி சார் தான். பிகாஸ் ஆஃப் திஸ் ட்ரஸ்ட் ஹி ஹேட் வித் மீ. அண்ட் சினிமாவுக்கு என்னை உள்ள கூட்டு வந்தது வந்து லிங்குசுவாமி சாரும் போஸ் சாரும் தான். அதை பற்றி பெருசாக சொல்லலாம், ஆனால் இப்போது டைமும் இல்லை. பட் சார், நீங்கள் 2 பேருமே எனக்கு கொடுத்துருக்கிற லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நான் என்னோட முடிஞ்ச அளவுக்கு நல்ல எஃபர்ட் போடுவேங்கிறது கண்டிப்பாக நான் நம்புகிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கே நிவாஸ் இருக்காரு. நிவாஸ் படி, உங்களோட பாட்டை வந்து நான் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் படி, நீங்கள் இந்த பாட்டு பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க. பொத்தி பொத்தி வந்த உடனே எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுட்டு செகண்ட் டைம் கேட்டுட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. சாரோட ஃபேவரேட்டும் பொத்தி பொத்தி தான். ஃபர்ஸ்ட்லேருந்தே சாரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அண்ட் இப்போ விஷுவலாகவும் பாட்டை பார்த்தோம், ரொம்பவுமே நல்லா இருக்கு படி. தேங்க்யூ ஸோ மச். பைசன் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டீங்க. அந்த ஹிட்டோட அப்படியே அடுத்தது கும்கிட்டுவும் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் படி. அண்ட் ஃபைனலாக வந்து என்னோட பார்ட்னர் சரண்யாவுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். நான் என்ன பண்ணாலும் எனக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆள்னா அது சரண்யா தான். ஸோ சரண்யா மூலமாக தான் எல்லாமே நடந்திருக்கு. கண்டிப்பாக இதை பற்றி மறுபடியும் இன்னொரு டைம் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ஃபார் எவ்ரி ஒன் ஒர்க் ஹூஸ் ஹியர். அண்ட் உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருக்கும் இன்னையிலிருந்துன்னு நான் உண்மையாக நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மதி அவர்களே. ஆல் தி வெரி பெஸ்ட். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. படம் முழுக்க ரொம்ப அழகாக ஒரே காடாகவே இருந்துச்சு. ஆனால் ஒரே காடாவாக இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ஜெயந்திலால் காடா. ஐ வெல்கம் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் காட்ஃபாதர் மிஸ்டர் ஜெயந்திலால் காடா. அவர் நம்ம முன்னாடி ரொம்ப சாதாரணமாக இங்கே வந்து உட்கார்ந்துருக்காரு. அவர் அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து a most wanted man in the Indian film industry. நீங்கள் எடுக்கும்போது கையில் ஃபர்ஸ்ட் நான் இதில் வந்து யார் சார்பாக இங்கே வந்து நிற்கிறேன்னா, இந்த படத்துடைய ஹீரோ மதி அவருடைய சார்பாக தான் நான் நிற்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஹீரோவும் அந்த வளர்கிற நேரத்தில் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பு, அவங்க ஆர்வத்துக்கு தீனி கொடுக்குற ஒரு இயக்குனர், எந்த தடையும் சொல்லாத தயங்காத தயாரிப்பாளர், இவ்வளவு விஷயமும் அமையிறதுங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. அது மதி அவர்களுக்கு ரொம்ப அழகாக வாச்சிருக்கு. இது வந்து ஒரு இந்த படம் சம்மந்தமான இந்த நிகழ்ச்சியை ஒரு மகாராஜா வந்து வாழ்த்தின மாதிரி நித்திலன் வந்து முதல் ஆளாக வந்து வாழ்த்தினார். எனக்கு பிரபு சாலமன் படங்களில் இருக்கிற அந்த உணர்வு பூர்வமான அந்த சோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கைப்பட்டால் அந்த ஹீரோ வந்து எவ்வளோ பெரிய ஒரு மைலேஜுக்கு வருவாருங்கிறதுக்கு நம் கண் முன்னாடி நிறைய உதாரணங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக மதி வருவாருங்கிறது மைதாஸ் டச் மாதிரி அவருடைய பொற்காரங்கள் இருக்கு. அண்ட் நிவாஸ் பிரசன்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த ஒரு 10 வருஷமாக வெளியில் முகம் காட்டுறது கிடையாது. யார் இந்த நிவாஸ் பிரசன்னா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ரீசெண்டாக தான் இப்போ வெளியில் வந்து அவர் பாடுறாரு. இந்த படத்தில் வந்து பைசன் படத்தில் வந்து நானும் லிங்கும் தான் இந்த படத்தை பார்த்தோம். அதில் இந்த பைசன் படத்தில் அந்த ரீரெக்கார்டிங்கில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இசை வந்து கேட்டது அப்படின்னு சொன்னால் அது பைசன். அண்ட் இந்த மண்டேலா பார்த்தப்போ நான் ரொம்ப வியந்து போனேன். அவ்வளவு அழகான ஷார்ட்ஸ், அவ்வளோ இந்த மாதிரி ஒரு யங் ஜென்ரேஷன் வந்து ஒரு மேடையில் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பித்து வைக்கும்போது அது வந்து பழகின ரொம்ப இந்த மீடியா பர்சன்ஸுக்கே வந்து நிறைய பேரை பார்த்தவங்களையே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு மேடையாக இது அமைஞ்சிருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். இதில் வந்து எனக்கு
இந்த ஹீரோயினாக பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய அப்பாவை எனக்கு நல்லா தெரியும். எனக்கு இப்போ தான் அவர் வந்து அவங்க ஃபோட்டோவையும் இதையும் அனுப்பிச்சி வச்சுருந்தார் எனக்கு ஃபோட்டோவில். அப்போ தான் தெரிஞ்சது அவங்க டாக்டர் தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வெல்கம் யூ. ஹோல்சமாக இதை வந்து பார்க்கும்பொழுது எனக்கு வந்து இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு எனர்ஜி இருக்குது அப்படின்னா, அதாவது மொத்த தயாரிப்புக்கும் இந்த படத்துக்கு ஒரு உந்துதலுக்கும் அது இருக்குன்னா அது வந்து கண்டிப்பாக என்னுடைய அருமை நண்பர் லிங்குசாமி அவர்கள் தான். லிங்குசாமி ஒரு விஷயத்தை வந்து எடுக்கிறார், தொடரார் அப்படின்னு சொன்னால், நான் இப்போ ரீசெண்டாக பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவர் எவ்வளவு உன்னிப்பாக நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செதுக்கிறாரு அப்படிங்கிறது. அந்த வகையில் வந்து இந்த கும்கி 2 படத்துக்கு பின்னாடி அயராத அவங்களுடைய எனர்ஜி இருக்குது. முக்கியமாக போஸ் அவர்களுடைய அந்த எனர்ஜி இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு திருப்பதி பிரதர்ஸ் இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய படங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளவு பேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேருடைய அட்ரஸாக இந்த திருப்பதி பிரதர்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இன்னும் நிறைய மைலேஜ் வந்து காத்துட்ருக்கு அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியுது. அது வந்து காடா சார் வந்து கூட இருக்கும்போது திருப்பதி பிரதர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு வந்து போகும். இன்னும் இது வரைக்கும் ஒரு 26-27 படங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் 100வது படம் அவங்க எடுக்கும்போதும் அந்த மேடையில் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப விரும்புகிறேன். அண்ட் முக்கியமாக இந்த ஃபங்க்ஷனை தொகுத்து வழங்குறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான டாஸ்க். அதை எல்லாரையும் அந்த ஒரு எனர்ஜியோடு வச்சுருக்கிறதுங்கிறது வந்து இவங்க 2 பேர் கையில் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த கும்கி 2 படம் முக்கியமாக சுகுமாருடைய அந்த ஒளிப்பதிவு. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கும்கி முதல் படம் அது வந்து ரிலீஸ் ஆனப்போ நான் திருநெல்வேலியில் என்னுடைய படத்துடைய படப்பிடிப்புக்காக இருந்தேன். அப்போ அதில் வந்து இந்த நீர்வீழ்ச்சி காட்சி வரும் பொழுது நான் நிஜமாகவே பிரமிச்சு போயிட்டேன். என்னென்னா அந்த தேட்டரில் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு வந்து எப்படி சுற்றி வர லைட்டு போட்டு இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அந்த ஸ்க்ரீனில் லைட் போட்டு இந்த பாடலை படமாக்கியவர் சுகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைடு போட்டாங்க. அது தியேட்டர் முழுக்க கொந்தளிச்சு போய் அவ்வளோ பெரிய ஒரு கிளாப்ஸ் வந்து கிடைச்சிது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பெரிய கேமராமேன் இந்த படத்துக்கு ஒரு பக்கபலமாக இருந்திருக்கிறாரு. அப்புறம் யானை இருக்கிற படம் என்றைக்குமே தோற்றது கிடையாது. அதனால் இந்த யானையோட தும்பிக்கை தான் இந்த படத்தினுடைய ஒரு நம்பிக்கை. இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்று நான் திருப்பியும் சொல்கிறேன், மதி அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக பரிணமிக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வந்து இவரும் பேசிட்டோம். நாளை இயக்குனர்கள் இவங்களாம் யங் டைரக்டர்ஸ்னால் நேற்று படம் பண்ணவங்க. நான்லாம் படம் பண்ணியே ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனால் வந்து லிங்குசாமிக்கு என்னுடைய கல்லூரி நண்பர்கிறதுனால தொடர்ந்து அவருடைய படங்களுக்கு நான் தான் வந்து வசனம் எழுதுறேன். நான் வசனம் எழுதுறதுல ரொம்ப சிறப்பானவன் என்பதனால் மட்டும் இல்லை, ஓரளவுக்கு. ஆனால் அவருடைய நண்பர் என்ற காரணத்தினாலே தொடர்ந்து அவர் படங்களை வேலை செய்கிறேன். அதனால தான் ஆஸ்தான வித்வான்லாம் சொல்லிக்கிறேன். அதனால் லிங்குசாமிக்கு முதல்ல நன்றி. சார், காடா சார் அவர் வந்து உங்களை காடுன்னு தான் சொல்லுவார். லிங்குசாமி ஆஃபீஸில் ஜெயந்திலால் காடான்னு சொல்லுவார். ஜெயந்திலால் மை காட் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு அவரை நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சார். அப்புறம் வந்து லிங்குசாமி வந்து 25 இயர்ஸுக்கு முன்னாடி நான் ஆனந்தம் அவர் படம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவருக்கு எனக்கு நண்பர் அவர். இப்போ அவங்க வீட்டிலேருந்து செகண்ட் ஜென்ரேஷன் மதி ஒரு ஹீரோ ஆயிருக்காரு. அது வந்து ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். மதிக்கு வாழ்த்துக்கள். எப்பயுமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் உள்ளர நுழைஞ்சு போராடுறதுங்கிறது, போராடி வெற்றி பெறுவது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம், ஈஸியாக கூட கிடைக்கும். ஆனாலும் அந்த ஈஸியான வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்க முடியாத அளவுக்கு நடுப்புற கொரோனான்னு ஒரு பிரச்சனை வந்து படத்தை தொடங்கி கடுமையான போராட்டத்துக்கு பிறகு இந்த படம் வருது. அவர் ஒரு போராடி வந்திருக்கிற ஒரு ஹீரோ தான் அவர், அப்படி பார்த்தா. அதனால் மதிக்கு அவருடைய வெற்றிக்கு இன்னும் நிறைய பேர் சார். எங்கள் லிங்குசாமியோட அசிஸ்டன்ஸு ஒரு 5 பேர் வந்து உங்களுக்கு ரெடியாக கதை வச்சுருக்கான். நம்ம நண்பர்கள் தான் எல்லாருமே. நிறைய கதைகள் இருக்குது, வெளியில் நிறைய கதை கேளுங்க, வெற்றி பெறுங்க. அப்புறம் ட்ரைலரை பார்த்தேன், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் சார். பிரபு சலவன் சார் எப்பயுமே காடை பற்றின்னு இல்லை, நம்ம வந்து டிராஃபிக்லேருந்து உள்ளர வந்த உடனே அந்த ட்ரைலர் பார்க்கும்போது அவ்வளோ புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, ரிலீஃபாக இருக்குது. இது வந்து ஒரு இயற்கையோட ஒரு கலந்து எடுக்கிற காடை பற்றி. இப்போ நான் நண்பர் பிகினிங் டைரக்டருக்கு வந்திருக்காரு ஜெகன். காடை இவர் பேர் காட்டினது யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா,
காட்டை வந்து வீரப்பன் அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காரு அவரு அப்படின்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு காட்டை வந்து நுணுக்கமா, காட்டுல வந்து பறவைகள் எங்க இருக்கு, மிருகங்கள் இருக்கு, அணில் எங்க இருக்கு, மழை டிராப் வந்து எப்படி இருக்கும் எல்லாத்தையும் காட்டுறாரு. சுகுமார் சார் அண்ட் பிரபு சலவன் சார், உங்க 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து இப்ப சமீபத்தில் அடிக்கடி நான் 100கணக்கான முறை கேட்ட ஒரு பாடல் தீக்குளுத்தி. நிவாஸ், உங்களுக்கு இதான் டைம். இப்பதான் நிறைய 10 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு அவரு. இந்த தீக்குளுத்தி வந்ததுக்கு பிறகு அவருக்கு ஒரு ஓப்பனிங்னா ஒரு பெரிய கேள்வி ஓப்பனா இருக்கு. அதுக்கு பிறகு இந்த படம் வருவது நமக்கு ஒரு பெரிய பிளஸ். நிவாஸ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த படத்தோட எப்பயுமே லிங்குசாமியோட படங்கள் முழு படத்தையும் எனக்கு நான் பார்த்துருவேன். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. இது வந்து நான் ஏதோ அந்த படம் பார்க்குற அன்னைக்கு நான் எங்கள் ஊரில் இல்லை, அதனால பார்க்க முடியல. ஆனால் அந்த கதையை ஓரளவுக்கு எனக்கு சொன்னார். ஒரு யானைக்கும் ஒரு காட்டில் இருக்கிற யானைக்கும் ஒரு கிராமத்து சிறுவனுக்கும் இருக்கிற ஒரு பாண்டேஜ் ரிலேஷன்ஷிப். பொதுவாக வந்து மிருகங்களுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சொல்றது யாருன்னா மனுஷன் தான். மிருகங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. மிருகங்களுக்கு 7 அறிவு கூட இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு எத்தனை அறிவு இருக்குங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்க சொல்றது இல்லை நம்மள்கிட்ட. அவங்களுக்கு எமோஷன் இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தி, நம்மளை விட ஜாஸ்தி. ஒரு குற்றவாளியை போலீஸ்காரங்க கூட தப்ப விடலாம், ஆனால் போலீஸ் நாய் தப்ப விடாது. அந்த அளவுக்கு ஷார்ப்பான ஒரு நாலேஜ் உள்ளதான் அந்த மிருகம். இந்த யானைக்கும் இந்த சிறுவனுக்கும் இருக்கிற இந்த ஒரு பாண்டேஜை வைத்து உருவாக்கியிருக்க இந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். வாழ்த்துக்கள் சார், வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஃபுல் ஷாட்டு அது லாலேட்டா ஒருத்தர் பாருங்க, படவான்னு சொன்னோடனே பிச்சுக்கிட்டு பறக்குது யானை. பிடிக்கவும் முடியாம, பேலன்ஸ் பண்ண முடியாம, உயிரை கையில பிடிச்சிட்டு அந்த டிராவல் சாதாரணமானது கிடையாது. அதுவும் வந்து யானையில வந்து நம்ம வழக்கமா கேள்விப்பட்டது யானையினுடைய முடியை மோதிரம் பண்ணி போட்டிருப்பாங்க. ஆனா அந்த யானை மேல உண்மையிலே இருந்த முடியினால பின்விளைவுகள் பயங்கரமா இருந்தது. அவ்வளவு செம்ம ஷார்ப்பா இருந்தது. சரியான டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதை தாண்டி படத்துல வந்த எல்லா விஷயங்களும் சார் எங்களை செதுக்குனது, என்ன செய்ய சொன்னாங்களோ அதை செஞ்சோம். நடுவில் உட்காந்த எனக்கே இந்த கதினா படம் முழுக்க யானை கூட டிராவல் பண்ணியிருக்கிற இந்த மதி இந்த இடத்துல நான் நினச்சி பார்க்குறேன். அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்காகவே நம்ம எல்லாம் ஒரு தடவை கிளாப் பண்ணலாம். அண்ட் மதி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த படக்குழுவும் ஒரு ஆகச்சிறந்த ஒரு படத்தை, நல்ல படத்தை. வழக்கமாக அந்த இடத்துல ஒரு மைண்ட் வாய்ஸ் வரும், நீங்கள் நடித்தா அந்த படம் நல்ல படம் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு யதார்த்தமான விஷயம். ஆனால் அதை தாண்டி இயக்குனர் பிரபு சாலமனுடைய படம் அப்படின்னாலே ஒரு குடும்பத்தினர், குழந்தையிலேருந்து குடும்பத்தினர் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக இருக்கும். அந்த படத்தில் ட்ரெய்லர் அண்ட் 2 சாங்ஸ் பார்த்தோம். பியூட்டிஃபுல்லா இருந்தது. அதாவது கூஸ் பம்ப்ஸ் தான். ஐ திங்க் நம்ம பிரபு சாலமன் சார் இஸ் நோன் ஃபார் ஹிஸ் ரா ஸ்ட்ராங் ஃபிலிம் மேக்கிங் அண்ட் அந்த ஒரு பவர்ஃபுல்லான இமோஷன்ஸ் என்னைக்குமே காட்டுறது அவர் தனியாக. காடு சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்தா அவரை விட இவ்வளவு சிறப்பா இவ்வளவு பிரம்மாண்டமா காட்டக்கூடிய இல்லை சார். ஓப்பனிங் இது மானியத்தினை போட்டு தொடங்க விடாம. ஏன்னா சார் ட்ரெய்லரை பார்த்தோம். இது பார்ட் 2 வந்து இன்னும் பெரிய அளவில் இன்னும் இமோஷனலா வித் பிரெத் டேக்கிங் விஷுவல்ஸ், பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ், சோல்ஃபுல் மியூசிக். கண்டிப்பா பார்ட் 2 வந்து லுக்ஸ் லைக் அ பிளாக் பஸ்டர் இன் த மேக்கிங் சார். ஆல் தி வெரி பெஸ்ட் டு தி ஹோல் டீம். எஸ், ஸோ ஆல்ரைட். என்னென்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமா பெருமையா ஒரு ஆங்கரா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, விஜே ஆண்ட்ரூஸ் எல்லாருக்குமே தெரியும், ஒரு அற்புதமான ஒரு விஜே. இப்போ வந்து உங்களோட இவ்வளோ கஷ்டங்கள் சூப்பராக நீங்கள் ஸ்மால் ஸ்க்ரீனில் பண்ணிட்டீங்க. இப்போ பிக் ஸ்க்ரீனில் காலடி எடுத்து வச்சிருக்கீங்க. கும்கி 2ல கும்கில ஒரு கீ ரோல் பண்ணிருக்கீங்க. கரெக்ட்டா? சூப்பர் சூப்பர் ஹாப்பி ஃபார் யூ. சோ நான் வந்து காஸ்ட் அண்ட் க்ரூவை ஒருத்தர மேடை கூப்பிட போறேன். அதுல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஆரம்பிச்சு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். கடையை திறந்தோம்னா அடுத்து வரும்போது சரியா ஒரு ஆக்டரா இப்ப நீங்க பேசுங்க. ஓகே, थैंक यू. சோ எல்லோருக்கும் இனிய வணக்கம். ஆக்சுவலா அற்புதமான ஒரு படத்துல நமக்கு ஒரு வாய்ப்பு. ஆக்சுவலி நான் சொன்னது போல சினிமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. அதுல அந்த ஸ்கிரீன்ல முகம் தெரியாதா அப்படிங்கிற ஒரு சூழல் இயங்கிக்கிட்டு இருக்க சூழல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குனர்லேருந்து ஒரு ஃபோனு வாங்க அப்படின்னு சொல்லி டைரக்டர் பிரபு சாலமன் வந்த உடனே நமக்கு ஒரு மனசில் ஒரு சின்ன சந்தோஷம். ஆகா, சாருடைய படத்தை நடிக்க போகிறோம். டக்குன்னு கட் பண்ணால் அப்படியே ஃப்ளைட்டு நேராக கேரளா போயிருந்தார். ஆகா, நடிக்க ஆரம்பிச்சோன்னுமே ஃப்ளைட்டாக நமக்கு பரவாயில்லையே அப்படின்னு மேலே போனால் எப்பொழுதுமே மேலே போனோன்னு தட்டி கீழே இறக்கி விடுவாங்கல்ல, கீழே இறக்கி விட்டாங்க. அடுத்து அப்படியே இன்னோவா, சரி பரவாயில்ல இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு போய் இறங்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட், ஒரு ஜீப் வந்துச்சு சார். அந்த ஜீப் வந்த உடனே டைரக்டர் சார் முதல் போய்